Hey there, and welcome to very first episode of the Future Commerce Podcast Redefined. I'm your host Loganathan, and I'm truly excited to take you on this journey where we explore the evolving world of commerce, innovation, and real-world impact. This podcast is a thoughtful initiative born from the collective effort of the faculty members of the Department of Commerce General. Understanding the evolving role of students in today's competitive world and recognizing the changing demands of the job market, this platform was created to empower learners to improvise, adapt, and grow. Through this podcast, we aim to go beyond the classroom and create an engaging space where students can sharpen their communication and listening skills, stay updated on industry trends, discover inspiring ideas, and most importantly, become future ready professionals. Now, let me ask you something. Have you ever wanted to learn something new without opening a textbook? Or wished you could just listen to smart ideas while sipping your morning coffee or walking to class? That's the magic of a podcast. Think of it as your personal brain gym, like a radio but on demand, like a lecture but way more relaxed, like a story but with insight that sticks. And here's the real secret. When you listen to podcast, you're not just learning, you're also training your brain. Research shows that listening actively can boost memory, critical thinking, and focus. And guess what? It's naturally improves your communication skills, of course. Why? Because the more you hear structured conversations, the better you speak, write, and express your thoughts. So, whether you are a quiet listener or an aspiring speaker, this space is for you. Hi guys, I'm Kavirsan from second BCom, Department of Commerce. நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா டிராயிங்னாலே எல்லாம் ஹாபியாக பார்க்குறீங்க. பட் ஆனால் நான் ஹாபியாக பார்க்கல, அது ஒரு அச்சீவ்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். டிராயிங்னா என்ன, எல்லாம் மெதுவாக நம்ம வரைஞ்சா டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. பட் நானா அந்த மாதிரி பார்க்கல, அது ஒரு டேலண்டா ஸ்கில்லா அப்படின்னு பார்த்து தான் நான் இதில் டெவலப் பண்ணிக்கிட்டேன் டிராயிங் ஸ்கில்லை. இதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசலாம். Hi, நான் விஸ்வதர்ஷினி, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் ஸ்டூடெண்ட் ஃப்ரம் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். ஸோ லெட்ஸ் டாக் லைவ்ல என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி ஷேர் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லா சீனியர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட தேங்க்ஸ். இதில் வந்துட்டு நான் அச்சீவ் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் என்னோட கடந்து வந்த பாதைகள் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாகவும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹானராகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னோட டேலண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், அண்ட் அது மூலியமாக ஐ டிஸ்கவர்ட் ஐ கேன் ஈவன் சிங் இன் ஸ்டேஜ். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக ஐ ஸ்டார்டட் டு பிரிங் திஸ் இன்ட்ரெஸ்ட் இன் அகாடமிக்ஸ். ஸோ லெட்ஸ் சி இதில் என்னென்னலாம் நான் வந்துட்டு கடந்து வந்தேன், என்னென்னலாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத லெட்ஸ் சி இன் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ. Hi, good morning. I am Radha Rajeshwari, BCom General, Dhanraj Main College. நான் இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. என்னோட கோவம் இங்கே வந்து பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் ப்ரவுட். என்னோட கிறுக்கல் இங்கே வந்து ட்ராயிங்காக ஒரு பர்சனை அப்படியே என்னால் வரைய முடியுன்ற அளவுக்கு வந்திருக்குன்னும் போது ஐ ஃபீல் ப்ரவுட். நெக்ஸ்ட்டு வந்து நான் டிஎன்பிசி படிக்கணும், அதில் அச்சீவ் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சதில்லை. பட் டிஎன்பிசியோட ப்ராசஸை இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன்னும் போது எனக்கு ப்ரௌடாக இருக்குது. தேங்க்ஸ் டு மை காலேஜ் ஹெச்ஓடி மேம் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ். நான் டிபிஜே காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் தேர்ட் இயர் ஏ படிக்கிறேன். நான் இந்த டாப்பர் அவார்டு வாங்குறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம். ஸோ இந்த டாப்பர் பொசிஷனில் இருக்கிறது நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. பாரதி, தேர்ட் பிகாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். நான் கேர்ள்ஸ் டாப்பராக செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு இந்த பொசிஷன் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். நான் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்னோடய ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து நிறைய சொல்லி கொடுத்து நான் நோட்ஸ்லாம் அனுப்புனாங்க. எப்போ டவுட் கேட்டாலுமே சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் இந்த பொசிஷனுக்கு வந்தேன். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ. Hi guys, I'm Joagar from Department of Commerce. I was one of the topper from third C, and I want to thank all my staffs and myself. It was so nice and fun. The one thing which I wanted to say is, whatever happens in life, you have to go on and move on. Thank you. நான் ரிலி கணேஷ். நான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸில் பிகாம் ஜென்ரல் சி செக்ஷன் ரெப்பாக இருக்கேன். தேர்ட் இயர்லேருந்து ரெப்பாக இருக்கேன். மேம்ங்க செலக்ட் பண்ணாங்க என்ன.
நான் வந்து அட்டண்டன்ஸ்லாம் கரெக்டாக போடுவேன், பசங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், மேம் சொல்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இப்போ ஃபைனல் இயர் விட்டு போகிறது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நிறைய வேலை பண்ணியிருக்கேன். அதை நினச்சி கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஐ எம் காவியா. நான் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸில் சி செக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். இந்த கிளாஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், மேம் சொல்கிறதெல்லாம் கேட்டு நிறைய பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருந்தது. தேங்க்யூ. Hello everyone, I am Shweta, final year Department of Commerce C section. நான் சி செக்ஷனோட கேர்ள்ஸ் டாப்பர். நான் இந்த பொசிஷன் ஏர்ன் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஸ்டாஃப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எதனா நோட்ஸ் கேட்கணுன்னா நோட்ஸ்லாம் கேட்டால் ஹெசிடேட் பண்ணாமல் கொடுத்து எல்லாமே கைட் பண்ணாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ. ஐம் வர்ஷா ஃப்ரம் பிகாம் ஜென்ரல் தேர்ட் இயர். நான் வந்து கேர்ள்ஸ் டாப்பராக இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் என்னோடய ஸ்டாஃப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, நிறைய நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் மட்டும் லேர்ன் பண்ணாமல் என் ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நானும் செல்ஃப் லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் கேர்ள்ஸ் டாப்பராக இருக்கிறதுக்கு நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் மை ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐம் சந்தியா ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். நான் தேர்ட் பியோட ரெப்ரசன்டேட்டிவ். ஃபர்ஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக சொல்லும் போது நானாக தான் வாலண்டியராக இந்த பொசிஷன் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ப்ரோக்ராமில் வந்து கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன், அதேமாதிரி நேக் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாஃப் வந்து எனக்கு இந்த ரோல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லி எனக்கு சொன்னாங்க. அதே மாதிரி என்னை வந்து பர்சனலாகவும் என்கரேஜ் பண்ணாங்க. அதாவது என்னை எம்ஓசி அதெல்லாம் அவங்க பண்ண சொல்லி தான் நான் எம்ஓசி ஒரு 2-3 பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்காங்க. ஸோ நான் ரெப்ரசன்டேட்டிவாக ஆகணும் அப்படின்னு நான் எடுத்த டெசிஷன் நினச்சி நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நான் கெயின் பண்ணியிருக்கேன். அதாவது கிளாஸ் கேர்ள்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கேட்டு டெசிஷன் எடுத்து எல்லாமே நல்லா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் கிடச்சிது. ஸோ ஹாப்பி ஃபார் தட். தேங்க்யூ. Hello எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு DBJC's Future Commerce Reimagine, a podcast by Dhanraj Peth Jain College. This is Shanmati, student of Commerce Department, hosting the show. நம்ம ஷோவை ஒரு பியூட்டிஃபுல்லான கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா? which can boost our entire day. If you have no confidence in self, you are twice defected in the race of life. Confidence. இந்த வார்த்தை ஒருத்தருடைய என்டையர் லைஃபையே சொல்லுது, which has lot of relevance to your self-esteem. What is self-esteem? Any guesses? இதற்கு கேள்விப்பட்டிருக்குமா? Self-esteemனா ஒன்றும் இல்லை, it's a self-validation and the belief you have in your abilities. அதாவது ஒருத்தருடைய நம்பிக்கையும் அந்த நம்பிக்கைக்கு அவங்க கொடுக்குற அந்த கெப்பாசிட்டி இருக்குல்ல, அவங்களுடைய எபிலிட்டியும் தான் சொல்கிறாங்க.